நீங்கள் ஒரு லைட் ஸ்விட்சை புரட்டும் போது அது சரியாக வேலை செய்யும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? உங்களின் அனைத்து உபகரணங்களும் வேலை செய்கின்றன, ஏனென்றால் உங்கள் பவர் கம்பெனி நிறைய வாடிக்கையாளர்களுக்கு மின்சாரம் அனுப்ப தயாராக உள்ளது. பண்பாட்டு நிறுவனங்கள் அந்த தேவையை எதிர்பார்ப்பதில் மிகவும் நன்றாக உள்ளன. ஆனால் சூரிய ஆற்றல் உற்பத்தியின் அதிகரிப்பு அவர்களின் வேலையை சற்று சிக்கலாக்கியது. ஏன் என்பதை விளக்கும் விளக்கப்படம் இங்கே. இது நாளின் எந்த நேரத்திலும் மின்சாரத்தின் தேவையை காட்டுகிறது. மின் வாரியங்கள் குறைந்த அளவு மின்சாரத்தை ஒரே இரவில் வழங்குகின்றன, பின்னர் அது காலையில் அதிகரிக்கிறது. அனைவரும் விழித்துக்கொண்டு வியாபாரம் நடக்கிறது. பின்னர் சூரிய அஸ்தமனத்தில் ஆற்றல் தேவை உச்சத்தை அடைகிறது. பயன்பாட்டு நிறுவனங்கள் முடிந்தவரை திறமையாக செயல்பட இது போன்ற மாதிரிகளை மேம்படுத்தும். ஆனால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் அறிமுகம், குறிப்பாக சூரிய ஆற்றல், இந்த தேவை வளைவுகளின் சிக்கலை ஏற்படுத்த தொடங்கியது. 2010 சோலார் பேனல் வரிசைப்படுத்தல் உண்மையில் தொடங்கப்பட்டது. அந்த நிறுவல்களின் பெரும்பாலானவை கலிபோர்னியாவில் நடந்தன. எனவே அங்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் அதை பார்க்க தொடங்கினர். பகல் நேரத்தில் சூரியன் அதிக ஆற்றலை உற்பத்தி செய்கிறது என்று அவர்கள் கண்டறிந்தனர். அந்த புதிய மத்திய நாள் உற்பத்தியை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது உங்கள் தேவை வளைவு இப்படி மாறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய சூரிய திறன் என்று பொருள்படும். இது மத்திய நாளின் தேவையை குறைய செய்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் இந்த தேவை வீழ்ச்சியை வாத்து வளைவு என்று அழைக்கிறார்கள். கிரிட் மேலாளர்களின் கண்ணோட்டத்தில் உற்பத்தி மற்றும் தேவையை தொடர்ந்து சமநிலைப்படுத்துவதே அவர்களின் பணியாக இருக்கும். நபர்களுக்கு தேவை குறைவது போல் தெரிகிறது மற்றும் தேவை குறைவது 2 பிரச்சனைகளை உருவாக்குகிறது. முதலாவது, புதிய விளக்கப்படத்தில் உள்ள தீவிரமான சரிவுகளுடன் தொடர்புடையது. சூரியன் மறையும் போது ஆற்றல் தேவை பொதுவாக உச்சத்தை அடைவது போலவே சூரிய ஆற்றல் உற்பத்தி முடிவடைகிறது. மின் உற்பத்தி நிலையங்கள் அதை ஈடு செய்ய விரைவாக உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். தற்போதைய மின் கட்டமைப்பின் கட்டமைப்பில் இது கடினமானது. இரண்டாவது பிரச்சனை பொருளாதாரம். உங்களிடம் ஓரிரு அணு மற்றும் நிலக்கரி ஆலைகள் இருந்தால் அவை எல்லா நேரத்திலும் இயங்கும் போது மட்டுமே பொருளாதாரமாக இருக்கும். அடிப்படையில் மத்தியான நேரத்தில் நீங்கள் அவற்றை அணைக்க வேண்டியிருந்தால் அவை அவர்களின் பொருளாதாரத்தை முற்றிலும் நிறுத்திவிடும். மேலும் பல பயன்பாடுகள் அந்த மின் உற்பத்தி நிலையங்களுடன் ஒப்பந்தங்களை கொண்டுள்ளன. அவை எப்போதும் இயங்கும். அது ஒரு வகையான செயற்கை தளத்தை உருவாக்குகிறது. சோலார் அதிக சக்தியை உருவாக்கி அதனால் எந்த பயனும் இல்லை என்றால் அதை உட்கொள்ள யாரும் இல்லை. பின்னர் கட்ட மேலாளர்கள் சில சோலார் பேனல்களை அணைக்க வேண்டும். அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் நாம் அதிக சுமைகளை ஏற்றிவிடலாம் அல்லது மின்கட்டத்தை சேதப்படுத்தலாம். எனவே அந்த கூடுதல் சூரிய ஆற்றலின் சிலவற்றை தூக்கி எறிகிறோம். திறம்பட சூரிய சக்தி வீணாகிறது. அந்த கழிவு குறைப்பு சூரிய ஆற்றல் முன்னோக்கி செல்லும் பெரிய சவாலாக உள்ளது. நீங்கள் சூரிய சக்தியை விரும்பினால் இறுதியில் எல்லாவற்றையும் நெருங்கிவிட்டால் அதை இரவு நேரத்திற்கு மாற்றுவதற்கான சில வழிகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் இரவு நேரத்தில் சூரியன் மறையும். எவ்வளவு அதிக சக்தியை சேமித்து வைக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக சூரிய ஒளியை கிழித்து விடலாம். அந்த புதிய வழங்கல் மற்றும் தேவையை எவ்வாறு வழங்குவது என்பதை கட்ட மேலாளர்கள் கண்டறிந்தாலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக இந்த வாத்து உள்ளது. பார்த்ததற்கு நன்றி.